ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு வந்த திரைப்படம் ஒன்றிலே ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். கங்கா யமுனா சரஸ்வதி நீங்கள் குளித்த 3 நதி, கடலில் கலக்கும் முன்பு அந்த புனிதத்தை இழந்தது காரணம் உங்கள் தீயமதி என்று ஒரு பாடல் ஒரு கவிஞர் எழுதியிருப்பார். அதை போல தமிழக அரசியல்ல எவ்வளவு மாசுகளை படுத்த வேண்டுமோ அவற்றை எல்லாம் இப்பொழுது ஊடகங்கள் செய்து கொண்டிருப்பதுதான் வேதனையான செயல். முதலில் எந்த வேலையும் இல்லை என்றால் ஆடு மாடு மேய்க்க போயிருப்பார்கள். இப்பொழுது எந்த வேலையுமே இல்லையா, நீ ஊடகத்துக்கு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க போல இருக்கு. எதுவுமே தெரியலனாலும் ஒரு கேமரா, ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு உடனே அவங்க உள்ள போந்துக்கிட்டு என்னமோ அரசியல் ஞானிகள் போல தங்களுடைய கருத்துக்கள் கேள்விகளை எழுப்பிக்கிட்டு அதன் மூலம் தமிழகத்தில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் சக்தியை திரட்டக்கூடிய வல்லமை இன்னைக்கு பாஜகவுக்கு வளர்ந்திருக்கு. அதனுடைய அடையாளமாக தான் திருச்சி ராணுவ மைதானத்துல அந்த டெல்டா நாயகன் சொல்லக்கூடிய கருப்பு முருகானந்தம் அவர்கள் தலைமையில மிக அருமையான வரவேற்புரை நல்கிய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் ஒண்டிமுத்து அவர்களுடைய வரவேற்புரையோட மிகச்சிறப்பாக பிரம்மாண்டமா லட்சக்கணக்கான மக்கள் பாஜக தொண்டர்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த சிறப்பான கூட்டம் நடந்துச்சு. அங்கேயே பல்வேறு விதமான ஊடகங்களுடைய அந்த அழுக்கு வன்மத்தை அங்க கடுமையா துவைச்சு எடுத்தாங்க. அதுபோல தமிழகத்துல இன்னொரு 10 இடத்தை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லா ஊடகங்களுடைய பொய் செய்திங்கிற அந்த அழுக்க தொடர்ச்சி எரியதான் போறாங்க. அந்த பாரதிய ஜனதா கட்சி அதுல ரொம்ப தீவிரமா செயல்பட்டு இருக்கு. அதனால நம்ம பொய் மூட்டை அவுத்து விடுறத இந்த பொய் மூட்டை ஊடகங்கள்லாம் இனிமே முடக்கி வச்சு வேற ஒரு தரமான வேலைக்கு போயிடலான்ட்டு இந்த நேரத்துல அன்போட கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசுபொருளா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பொதுமக்கள்கிட்ட தெளிவுபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமையும் பொறுப்புமான ஒரு விஷயமா எனக்கு படுது. கூட்டணி விஷயமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வெகு விரைவில் அமைய இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஆளுங்கட்சியும் அதுக்கு துதிபாடுறதுக்காகவே அதுல அஷ்டோத்திரம் லட்சார்ச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு கீழே இறங்கி போயிருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா, அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று வந்தார், அதற்கு பிறகு எடப்பாடியார் போயிட்டு வந்தார், அதற்கு பிறகு இப்ப செங்கோட்டையன் போயிட்டு வந்திருக்காருன்னு உடனே இந்த விஷயங்கள் எல்லாம் முடிச்சு போட்டு அதிமுக கூட்டணி சேர்ந்தா நான் பதவியை தூக்கி எறிவேன், நான் பதவியை விலகி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் இவங்களை உட்கார வச்சு ஏதோ பிரத்யேகமா பேட்டி கொடுத்தது மாதிரி ஒரு பொய்யான செய்தியை பரவ விட்டுட்டு இருக்காங்க. அரசியல்ல எதிர்கட்சிகள் முன்ன பின்ன பேசுறது, முரணா பேசுறதுங்கிறது இயல்பு. ஏன்னா தன்னுடைய கட்சியை பலப்படுத்தணுங்கிறது அப்படிதான் பேசுவாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்ன, அதனால பொதுமக்களுக்கு என்ன நன்மை, இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுனால என்ன விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுங்கிறத புரிஞ்சு செயல்பட வேண்டிய இந்த தேசியத்துல 4வது தூணா விளங்கக்கூடிய பத்திரிகை ஊடகம் எல்லாம் இன்னைக்கு ஏன் இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருச்சுன்னு புரியல. இந்த ஸ்கூலுக்கு வராத 2 மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்கூல் கிளாஸ் அட்டன் பண்ண மாணவர்கள்ட்ட அந்த பாடத்தை காமிடா எழுதிக்கிறேன்டா அப்படின்னு சொல்றது மாதிரி, நீ என்னடா நீ கண்டென்ட் வச்சிருக்க அப்படின்னா, ஒன்னும் கண்டென்ட் வைப்ரேட்டா பண்றது மாதிரி தெரியல. ஒரு வைபா பண்ணோம்னா இன்னைக்கு உண்மையிலேயே தேங்காயை எடுத்து தெளிவா உடைக்கிறது மாதிரி அரசியல்ல தெளிவான அரசியல் பண்ணக்கூடிய அரசியல் ஞானியா இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை பத்திய சப்ஜெக்ட கொண்டு போனாதான் பொதுமக்கள் நம்ம சேனல்லாம் பார்ப்பாங்க. அதனால அண்ணாமலை அவரை பத்தி ஏதாவது ஒரு செய்தியை கொளுத்தி போடுவான். அது மூலியமா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் அந்த டிஆர்பி ரேட்டிங்கை ஏத்திக்குவோம்னு நினைக்கக்கூடிய அந்த மலினமான புத்தியோட என்ன பண்றாங்கன்னா, அண்ணாமலை உடனே ராஜினாமா பண்ண போறாரு, அவரை அதெல்லாம் அதிமுக கூட்டணி அவர் ஒத்துக்கலைன்னா அவரை கட்சி பதவியில தூக்கி எறிய போறாங்க. நீங்க என்ன கூடவே போய் எடுத்து எதுவும் படம் பார்த்தீங்களா, அல்லது செய்தி உங்களுக்கு பாஜக தலைமையிலிருந்து ஏதாவது கொடுத்தாங்களா? பொய்யான மூட்டை என்னமே அவுத்து விடுறத நம்புறதுக்கு அந்த கட்சிக்காரங்களும் ரெடியா இல்ல, பொதுமக்களும் ரெடியா இல்ல, எங்களை மாதிரி உண்மையை சொல்லக்கூடிய ஊடகங்களும் ரெடியா இல்லை. இதெல்லாம் நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் மனசு மாறணும், நீங்க எல்லாம் சுத்தமாகணும்னா பாவம் பண்ணவங்க போய் கங்கையில குளிச்சது மாதிரி எங்க ஊடகங்கள்ல சேருங்க, உண்மையான தகவல்களை கொடுங்க. உண்மையான தகவல்களை கொடுக்கறது தான் உங்க ஓனர்கள்லாம் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா
நீங்க பொய் மூட்டை அவுத்து விடுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க போல இருக்கு. இதெல்லாம் நினைச்சா நீங்க எல்லாம் ஜேர்னலிசம் படிச்சவங்களா இல்ல ஜேர்னலிசம் படிச்ச அந்த கத்துக் கொடுக்கக்கூடிய ஸ்கூல் பக்கம் போயிட்டு வந்தவங்களாங்கிறது எங்களுக்கு புரியல. பொய்யான செய்தியை தயவு செஞ்சு பரப்பாதீங்க. அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து இந்த 3% 11% அந்த ஓட்டு விகிதத்தை கூட்டி இருக்கிறதுல இருந்து தேசிய தலைமை இவரை விட சிறப்பான தலைவர் இனி தமிழகத்திற்கு அமைய போவதில்லை அப்படின்னு முடிவெடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இது அந்த பாஜகவினரும் தெளிவா புரிஞ்சிருக்கிறாங்க. எங்களை போல உண்மையை சொல்லக்கூடிய, உண்மையை உறக்க சொல்லக்கூடிய ஊடகங்களும் புரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால உங்களுடைய பொய் மூட்டை இனிமேல் புளுத்து போன மூட்டையா தான் இருக்கும். அதை நீங்க குப்பை தொட்டியில போட்டுட்டு நல்ல செய்தியில தமிழக மக்களுக்கு தர்றதுக்கு தயாரா இருங்க. தொடர்ந்து பாஜகவினுடைய தலைமை அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில தான் செயல்படும். விரைவில் தேசிய தலைமை முடிவெடுத்ததற்கு பிறகு அதிமுக கூட்டணி அமையும்னா அவர் அதுக்காக உண்மையிலேயே பணி செய்ய போறாரு. சிறப்பா அந்த பணி அமைய போது அடுத்த ஆட்சி தமிழகத்துல மாற்றமே இல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக தலைமையிலான ஆட்சியாக அமைங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்கிறத பொதுமக்களுக்கு எங்களுடைய ஊடகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். பொதுமக்களுக்கான உண்மை அறிய தரும் இந்த செய்தியை தொகுப்பாளர் திரு சதேஷ் அவர்கள், மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் அவர்களோடு இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று உங்கள் முன் காணொலியில் தோன்றியிருப்பது திருவேங்கடம் யாதவ், மாவட்ட துணைத் தலைவர், ஆன்மீக பிரிவு, பாரதிய ஜனதா கட்சி, திருச்சி மாவட்டம். நன்றி, வணக்கம்.